டிசிஎஸ்ல இருந்து இவ்வளவு பேர் பணி நீக்கம் செய்யப்படுறாங்க அப்படின்னு உடனே அந்த பொருள் வந்துட்டு விவாதமா மாறி இருக்கு. டிசிஎஸோட சிஇஓ இன்டர்னல் இமெயிலில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, மிட் அண்ட் சீனியர் லெவலில் இருக்கிற எம்ப்ளாயிஸை நாங்கள் வந்து 2% வந்து வெளியில் அனுப்ப போகிறோம். முயற்சி பண்ணோம், பட் அவங்கள ரீடிப்ளாய் பண்ண முடியல. அதனால வந்து நாங்கள் வேற வழி இல்லாமல் வெளியில் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. டெர்மினேஷன்ங்கிறத தாண்டி ஃபோர்ஸ்ட் ரெசிக்னேஷன் நிறைய இருக்குன்றீங்களா? ஆமாம், இவங்க டெர்மினேட்டே பண்ண மாட்டாங்க. இவங்க எம்ப்ளாயிஸை மிரட்டி ரிசைன் பண்ண வைப்பாங்க. பொதுவாக எல்லா கம்பெனி நடக்கிறது. ஆமாம். இப்போ இந்த மாதிரியான ஆட்கள் வந்துட்டு வெளியேற்றப்பட்டா வேறு நிறுவனங்களை போய் அணுகி வந்துட்டு உடனடியாக வேலை பெற முடியுமா? 10-20 ஜாப் கூட இல்லை, 10 வருஷத்துக்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ். இத்தனை 1000 பேர் ஜாப் மார்க்கெட்டுக்கு வர போறாங்க. அவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் இந்தியாவில் கிடையவே கிடையாது. இது ஒரு பெரிய சிக்கலை வந்து உருவாக்க போகுது. குறிப்பாக மிடில் கிளாஸோட எண்ணிக்கை குறையும். அங்க எண்ணிக்கை கம்மியாக இங்க அடித்தட்டு மக்களுடைய வாழ்வாதாரம் இன்னும் வந்து மோசமான சூழ்நிலை வரப்போகுது. பணியிடத்துல வந்து நிலைத்தன்மை இல்லை, எம்ப்ளாயிஸ் அதிகமாக வெளியே போயிட்டு இருக்காங்க. அதுக்காக ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க, இந்த பாண்ட்ஸ்லாம் சைன் வாங்குறாங்க இல்லையா? அது சட்டத்துக்கு புறம்பானதா? அது வந்து நமக்கு வந்து அபாலிஷன் ஆஃப் பாண்டட் லேபர்னே நமக்கு வந்து சட்டம் இருக்கு. பொதுவாகவே இந்த ஐடி துறையில் லே ஆஃப்ங்கிறது வழக்கமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒன்றாக தான் இருக்குது. சமீபத்தில் வெளியாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி, டிசிஎஸ்லேருந்து 2% ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய போகிறோம். 12,000 ஊழியர்கள் எண்ணிக்கையாக பார்க்கும்போது ரொம்ப பெருசாக இருக்குது. அந்த செய்தி வெளியில் வந்ததுலேருந்து டிசிஎஸ்னால் ஒரு பணி பாதுகாப்புன்னு சொல்லுவாங்களே, அங்கேயே இந்த மாதிரியான சூழல் அப்படின்றது தான் விவாதமாக மாறி இருக்குது. இது குறித்து தெளிவாக விளக்கமாக பேசுவதற்காக நம்மோடு வில்கின்ஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். டிசிஎஸ்லேருந்து இவ்வளவு பேர் பணி நீக்கம் செய்யப்படுறாங்க அப்படின்ன உடனே அந்த பொருள் வந்துட்டு விவாதமாக மாறி இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? முக்கியமான காரணம் என்னவா இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுது. ஆனால் அந்த நிறுவனத்தின் சார்பில் வைக்கப்படுற காரணம் வந்துட்டு, அதாவது நாங்கள் ஏஐ அந்த காரணத்துக்காகலாம் வந்துட்டு பணி நீக்கம் செய்யலை, திறன் கம்மியாக இருக்கக்கூடியவர்களை வெளியேற்றம் செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. உங்களுடைய பார்வை என்ன? இவங்க டிசிஎஸோட சிஇஓ இன்டர்னல் இமெயிலில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, மிட் அண்ட் சீனியர் லெவலில் இருக்கிற எம்ப்ளாயீஸை நாங்கள் வந்து 2% வந்து வெளியில் அனுப்ப போகிறோம். நாங்கள் முயற்சி பண்ணோம், ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு கொடுத்தோம், பட் அவங்கள ரீடிப்ளாய் பண்ண முடியல. ஸோ அதனால வந்து நாங்கள் வேறு வழி இல்லாமல் பிஸ்னஸ் மாறிடுச்சு, அதனால் நாங்கள் வந்து வெளியில் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் முரண்பாடான விஷயம் என்னென்னா, இந்த மிட் லெவல் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து அதுக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கும். வருஷம் 8 வருஷத்துக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அண்டு இவங்க டிசிஎஸ்ன்றது ஒரு கன்சல்டன்சி கம்பெனினா ஒரு ப்ராடக்ட்லாம் கிடையாது. பல நிறுவனங்கள், பல கிளைண்ட்டு, பல ப்ராஜெக்ட்ஸ், பல டெக்னாலஜி தான் எல்லாருமே வேலை செய்வாங்க. அதுதான் அதனுடைய தன்மையே. அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் பல ஸ்கில் இருக்கும், பல டெக்னாலஜி இருக்கும். அப்படி இருக்கிறவங்க எக்ஸல் ஆகும்போது தான் அவங்க வந்து போட்டி காரணமாக மேலே வராங்க. ஸோ இப்போ ஆல்ரெடி பெர்ஃபார்ம் பண்ணதுலேயே பெஸ்ட்டு தான் வந்து மிட் அண்ட் சீனியர் லெவலில் கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறவங்க தான் மேலே போயிருப்பாங்க. அந்த நபர்களை நிறுவனம் வந்து வெளியில் அனுப்புதுன்னா, அவங்களை காரணம் சொல்லுது வந்து அவங்களை டெப்ளாய் பண்ண முடியல அப்படின்னு சொல்லும்போது, அது கண்டிப்பாக ஊழியர்களுடைய ஸ்கில் கேப்பு ஆர் அவங்களுடைய திறன் சம்பந்தமான பிரச்சனை இல்லை. நிர்வாக வந்து பிஸ்னஸ் கொண்டு வரும் போல பிஸ்னஸை வந்து இவங்க அலோகேட் பண்ண முடியல அப்படின்றது தான் வந்து இதில் வந்து தெளிவாக வெளிப்படுது. ஸோ இது ஒரு முரண்பாடாக பார்க்குறோம். ஒரு நிறுவனம் தன்னுடைய தேவைக்காக ஒரு பாரை போட்டுக்குது. அந்த பாரை தாண்ட முடியாதவங்கலாம் நீங்கள் வந்து சரியாக வேலை செய்யலை அப்படின்னு வந்து ஒரு நாளில் டிசைட் பண்ணுறாங்க. இது எந்த விதமான சயின்டிஃபிக் அண்டர்ஸ்டாண்டிங்கும் கிடையாது, அப்ரோச்சும் கிடையாது. இப்படி தனக்கு தேவையாக ஒரு வரையறையை வைத்து இனிமேட்டு இவங்கெல்லாம் வந்து வேலையை விட்டு தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறது வந்து சட்டத்துக்கு புறம்பானது, எத்திக்கலாகவும் கிடையாது. இத்தனை வருஷம் அந்த கம்பெனிக்கு உழைச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் இந்த அறிவிப்பு அப்படின்றது வந்து ஒரு இல்லீகல் அண்ட் அன்எத்திக்கல் அறிவிப்பாக தான் பார்க்குறோம். டெர்மினேஷன்ங்கிறத தாண்டி ஃபோர்ஸ்ட் ரெசிக்னேஷன் நிறைய இருக்குன்றீங்களா? ஆமாம், இவங்க டெர்மினேட்டே பண்ண மாட்டாங்க. ஆனால் சொல்லும் போது நாங்கள் தான் எங்களுடைய தேவைக்கு நாங்கள் வெளியில் அனுப்புகிறோம்னு சொல்கிறாங்க. அப்படின்னா டெர்மினேஷன் அப்படின்னு அர்த்தம். ஆனால் இவங்க எம்ப்ளாயீஸை மிரட்டி ரிசைன் பண்ண வைப்பாங்க. பொதுவாக எல்லா கம்பெனி நடக்கிறது. ஆமாம், ஏன்னால் டெர்மினேட் பண்ணால் சட்டப்படி அவங்கள வந்து சேலஞ்ச் பண்ணலாம், நிறைய காம்பன்சேஷன் கொடுக்கணும். மேனேஜ்மெண்ட் வந்து எம்ப்ளாயீஸ்க்கு வந்து காம்பன்சேஷன் கொடுக்கணும். அதெல்லாம் கொடுக்காம ஜஸ்ட் நோட்டீஸ் பீரியட் பே, இன்னும் 1 மாதமோ 2 மாதமோ 3 மாதமோ சும்மா எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை கொடுத்துட்டு அவங்கள வந்து விரட்டி விடுற ஏற்பாடு தான் இதில் இப்போ நடக்க போகுது. ஓகே, குறிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மிட் லெவல் சீனியர் லெவலில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸை வந்துட்டு டார்கெட் பண்ணுறது வந்து எதுக்காக? ஊதியம் ஒரு காரணமா? ஏன்னா பொதுவாகவே இங்கே இயங்கக்கூடிய ஐடி நிறுவனங்கள், அது எந்த நிறுவனமாக இருந்தாலும் குறைந்த ஊதியத்தில் வேலை வாங்குறாங்க, சர்வீஸ் வாங்குறாங்க அப்படிங்கிறதான் ஒரு குற்றச்சாட்டாகவே காலங்காலமாக இருக்குது. அதுதான் காரணமா? அவங்கெல்லாம் வந்து ஊதியம் அதிகமாக இருக்கிறதா இல்லையா? ரியல் வேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா விலைவாசி உயர்வுக்கு நிகரான இவங்களுடைய சம்பளம் வந்து உயராது. ஆக்சுவலாக கம்மியாகும், ரியல் வேஜ் கம்மியாகும். இவங்களுக்கு வந்து ஹை சேலரிலாம் ஒன்றும் கிடையாது. டாப் மோஸ்ட்டில் இருக்க மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் ஹை சேலரி. 120 கோடி கிட்ட அவங்களுக்கு வந்து
சம்பளம் ப்ளஸ் கமிஷன் இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து 100 கோடிக்கு மேலே வருது. மற்ற கீழே இருக்கிறவங்க இருக்காம 1% 2% இவ்வளவு தான். ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். இந்த கீழே இருக்கிறவங்கள ரிலேட்டிவ்லி அவங்க கொஞ்சம் அதிகம். ஒரு ஆண்டு இறுதியில் 25% வந்து வருவாயை வந்து காட்டணும், ப்ராஃபிட்டை வந்து காட்டணும் வருவாயில் அப்படின்றது தான் ஒவ்வொரு நிறுவனத்தோடைய இலக்காக இருக்குது. டிசிஎஸ் கடந்த ஆண்டு 44,000 கோடியை அப்படியே தூக்கி டாடா சன்ஸுக்கு வந்து கொடுத்தாங்க. அந்த காசை இன்வெஸ்ட் பண்ணியிருந்துருக்கணும். இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா ஊழியர்களுக்கான பெனிஃபிட்டும் ஊழியர்களுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ரீஸ்கில்லிங்கான காசும் இவங்களை தக்க வைக்கிறதுக்கான காசும் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஆனால் டிசிஎஸ் டாடா குழுமத்தில் நடந்த பிரச்சனைக்காக டிசிஎஸ்ல இருந்த ப்ராஃபிட்டை 44,000 கோடியை கொண்டு போய் அங்கே கொடுத்ததன் பின்விளைவாக இவங்களால அடுத்த இயருக்கு ப்ராஃபிட்டை மெயின்டைன் பண்ண முடியல. அந்த ப்ராஃபிட்டை மெயின்டைன் பண்ண முடியாது, 25% ரீச் பண்ண முடியாதுன்ற நெருக்கடினால இப்போத்துலேருந்தே காஸ்ட் கட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து மார்ச் 26 வரைக்கும் இதை வந்து நாங்கள் தொடருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னால் அது ஒரு லாங் ப்ராசஸ். அப்போ தான் ப்ராஃபிட், அதுதான் இயர் ரெண்டு முடியுது. அப்போ நாங்கள் வந்து ப்ராஃபிட் மார்ஜினை இலக்காக எவ்வளோ கட் பண்ணுமோ அவ்வளோ நாங்கள் கட் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ முழுக்க முழுக்க ப்ராஃபிட்டை அதிகப்படுத்துவது, ப்ராஃபிட் வர்றதுக்காக இல்லை. ப்ராஃபிட் ஆல்ரெடி வந்து 10,000 கோடிகள் இவங்களுக்கு வந்து வைக்கக்கூடிய டார்கெட்டை எட்ட முடியலங்கிறதுக்காக. ஆமாம், அதுவுமே அவங்க பண்ண நிர்வாக சிக்கல் தான். ஆமாம். ஸோ அந்த அடிப்படையில் இதை வந்து ஒரு காஸ்ட் கட்டிங்காக, ப்ராஃபிட்டை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு ஒரு காஸ்ட் கட்டிங்காக தான் இதை செய்கிறாங்க. இன்னொரு சைடில் என்ன நடக்குதுன்னா, இவங்களை தூக்கிட்டு ஃப்ரெஷர்ஸை வந்து 20,000 பேர் எடுக்கிறன்றாங்க. 12,000 பேர் இங்கே தூக்குறது, 20,000 பேர் அங்கே எடுக்கிறது. ஸோ எப்படி இருந்தாலும் உங்கள் ஆப்ரேஷன் காஸ்ட் வந்து கம்மியாக போகுது. ஐடி துறையில் இது வந்து ஒரு தொடர்போக்காகவே இருக்குது. நீங்கள் வந்து 35 வயதுக்கு மேல் இருந்தால் உங்களுக்கு வேலை வந்து எப்போனாலும் வந்து காலியாகும் அப்படின்றது தான் வந்து எல்லா பெரும் நிறுவனங்கள்லையும் இருக்கிற ஒரு கதையாக இருக்குது. இந்தியாவில் 35 வயதுக்கு மேலே வேலை வந்து கிடைக்காமல் வெளிநாடுகள், வாய்ப்பு இருக்கிறவங்க வெளிநாட்டுக்கு போகிறாங்க. அப்படி இல்லைன்னா நான் ஏதாவது டீ கடை வச்சுக்கிறேன், ஃப்ரான்ச்சைஸ் எடுத்துக்கிறேன், நான் விவசாயம் பண்ணுறேன் அப்படின்னு வந்து இந்த பல்வேறு இன்னும் சிக்கலான விஷயங்களில் போய் மாட்டிக்கிற ஊழியர்களும் இருக்கிறாங்க. பட் இப்படி தான் வந்து ஊழியர்களுடைய வாழ்க்கை நிலை இருக்குது. இப்போ இந்த மாதிரியான ஆட்கள் வந்துட்டு வெளியேற்றப்பட்டா வேறு நிறுவனங்களை போய் அணுகி வந்துட்டு உடனடியாக வேலை பெற முடியுமா? அதுக்கான சூழல் இருக்கா? நாக்குரியில் தேடி பார்த்தேன். உங்களுக்கு வந்து 10-20 ஜாபு கூட இல்லை, 10 வருஷத்துக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இத்தனை 1000 பேர் ஜாப் மார்க்கெட்டுக்கு வர போகிறாங்க. அவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் இந்தியாவில் கிடையவே கிடையாது. ஸோ இது ஒரு பெரிய சிக்கலை வந்து உருவாக்க போகுது. குறிப்பாக மிடில் கிளாஸோட எண்ணிக்கை குறையும். ஏன்னா கையில் இருக்கிற சேவிங்ஸ் எல்லாமே போயிடும். ஒரு மிடில் கிளாஸ் ஊழியரை நம்பி தான் அங்கே இருக்கிற கடைகள் இருக்கும், அங்கே இருக்கிற பிஸ்னஸ் இருக்கும், குட்டி குட்டி பிஸ்னஸ். ஸோ அங்கே எண்ணிக்கை கம்மியாக இங்கே அடித்தட்டு மக்களுடைய வாழ்வாதாரம் இன்னும் வந்து மோசமான சூழ்நிலை வரப்போகுது. இது அதுவும் பெரிய அளவில் வரும்போது சம்பளம் இன்னும் கம்மியாகும் அப்படின்றது தான் மார்க்கெட்டில் யூஸ்வலாக நடக்கும். நிறைய பேர் வந்துட்டாங்க, நான் ஏன் உனக்கு கொடுத்த சம்பளத்தை கொடுக்கணும், உன் சம்பளத்தை குறைச்சிட்டு வா, 30% குறைச்சிட்டு வா. ஓகே. ஸோ அப்படின்ற ஏற்பாடுக்குள்ளே இது வந்து போகும். ஐடினாலே ஒரு ஈர்ப்பு இருக்குது. கிராம பகுதிகளில் இருக்கட்டும், இல்லை ரொம்ப ஸ்மால் டவுன்ஸ் வரக்கூடிய ஆட்களுக்கு வந்துட்டு ஜென்ரலாக ஒரு அட்ராக்டிவ்னஸ் இருக்குது. இன்றைக்கி கூட எல்லார் வீட்லேயும் பேசுகிறது ஐடி கம்பெனிக்கு போனோம், காரில் வரான் அப்படின்ட்டு. ஆனால் ஆக்சுவலாக ஐடி கம்பெனியுடைய லைஃப் ஸ்பேன் எவ்வளோ? அதாவது கம்பெனியுடைய லைஃப் ஸ்பேன் கேட்கல, நம்ம ஒரு ஐடி கம்பெனி போய் வேலைக்கு போகிறோம்னாக்கா குறைந்தபட்சம் இத்தனை ஆண்டுகள் தான் தாக்கு பிடிக்க முடியும் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, அது எவ்வளோ? அதாவது இப்போ ஐடி கம்பெனி பொறுத்த வரைக்கும் அது வந்து எல்லா காலமும் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. பொருளாதார ரீதியாகவும் எண்ணிக்கையிலும் எம்ப்ளாய்மெண்ட்லேயும் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அதில் அந்த வேலைத்தன்மை எப்படியா இருக்குன்னா, நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ நீங்கள் படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் வேலையில் இருந்துக்கிட்டே இருக்கலாம், அப்டேட்டடாக இருந்துக்கிட்டே இருக்கணும். ஆமாம். ஏன்னா ஒரு டெக்னாலஜி வந்து சில வருடங்களுக்கு முன்னாடி 5 வருடங்களுக்கு ஒரு வாட்டி மாறிட்டு இருந்த தொழில்நுட்பம் இப்போ வந்து ஒவ்வொரு ஆண்டும் மாறுது. இப்போ ஏஐ சம்மந்தமான தொழில்நுட்பங்கள்லாம் ஒவ்வொரு வாரத்துக்கும் பெரிய மாற்றத்தை கொண்டு வருது. ஸோ அப்படி மாறிக்கொண்டே இருக்கிற சூழலில் நீங்கள் படிச்சுக்கொண்டே இருந்தால் இருக்கலாம். ஆனால் ஒரு மனிதனால் எவ்வளோ படிக்க முடியும்? வாழ்க்கை சூழ்நிலை, குடும்ப பிரச்சனை, கஷ்டங்கள் இதெல்லாமே இருக்குது. இதெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி படிச்சுட்டு இருக்க முடியும்? ஸோ நீ ஓடிக்கிட்டே இருந்தால் இருக்கலாம், கொஞ்சம் நீ ஸ்லோவானா உன்னை வெளில தூக்கி அடிச்சிருவேன் அப்படின்றது தான் வந்து இந்த சிஸ்டத்துடைய டிசைனாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஐடியலாக வந்து ஒரு 35 வயதுக்கு மேலே நீங்கள் வந்து படிச்சுட்டு இருந்தால் இருக்கலாம், அப்படி இல்லையா நீங்கள் வந்து கிளம்பலாம் அப்படின்றது தான் வந்து ஒரு ரெகுலர் ப்ராக்டிஸாக வந்து இந்தியாவில் வந்து பார்க்குறோம். இதை வைத்து தான் நிறுவனத்துக்குள்ளே இருக்கிற ஊழியர்கள் எப்படி இருந்தாலும் 35 வயசுக்கு மேலே 40 வயசுக்குள்ளே காலி பண்ணிடுவான் நம்மளை. ஸோ அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ ஜம்ப் பண்ணி நம்ம வந்து இன்க்ரிமெண்ட் வாங்கி அதுக்குள்ளே நம்ம வந்து வாழ்க்கையை ஓரளவுக்கு ஃபினான்ஷியலாக செட்டில் பண்ண முடியுமோ அதுக்கு நம்ம போய் பார்த்துடணும் அப்படின்ற ஒரு ப்ராக்டிக்கல் ரியாலிட்டினால ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு லே ஆஃப்னு ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க.
நீங்கள் சொன்ன மாதிரி என்னுடைய தேவைக்காக நான் வந்துட்டு ஒரு 35 ஆண்டு காலம் தான், எனக்கு எந்த பணி பாதுகாப்பும் இல்லை, நான் கம்பெனி ஜம்ப் பண்ணி போகிறேன் அப்படின்னும் பொழுது அந்த ஐட்ரேஷன் ரேட் குறித்து ஒரு விவாதம் எழுப்பப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஒரு பணியிடத்தில் வந்து நிலைத்தன்மை இல்லை, எம்ப்ளாயிஸ் அதிகமாக வெளியே போயிட்டு இருக்காங்க, அதுக்காக ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க, இந்த பாண்ட்ஸ்லாம் சைன் வாங்குறாங்க இல்லையா, அது சட்டத்துக்கு புறமானதா? அதாவது சட்டம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வந்து பாண்டு போடுறது அது வந்து நமக்கு வந்து அபாலிஷன் ஆஃப் பாண்டட் லேபர்னே நமக்கு வந்து சட்டம் இருக்குது. ஐடி நிறுவனங்கள் என்ன அதில் ஒரு பெரும்பாலான நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் உனக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன், அதனால அந்த ட்ரைனிங்கான காசை நான் ரெக்கவர் பண்ணுறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ட்ரைனிங் கொடுத்ததுனால நீ வந்து 1 வருஷம் 2 வருஷம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே கொடுத்தாலுமே நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, அவங்கள நீ வெளியில் போகாமல் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுது. அவங்களுக்கு வந்து இந்த வேலைத்தன்மை பிடிக்கல, நீ அது பாண்டு போட்டதுனால பெரும்பாலும் டாக்ஸிக்காக நடத்துகிறாங்க, அடிமை மாதிரி நடத்துகிறாங்க நிறுவனங்கள். பாண்டு போட்டாங்க இனிமேட்டு அவங்க வெளியில் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அடிமை மாதிரி நடத்துறதை விரும்பாமல் ஒருத்தர் வெளியில் போகிறேன்னா தடுக்க முடியாது நிறுவனம் அப்படின்றது ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. அப்படியே வெளியில் போகிறவரை நீ 10 லட்சம் கட்டு 5 லட்சம் கட்டு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்கன்னா அதுவும் ஏற்புடையது கிடையாது. நீ எத்தனை நாள் ட்ரைனிங் கொடுத்த? பல நிறுவனங்கள் ட்ரைனிங்கே கொடுக்காம அவங்கள டைரெக்டாக வந்து வேலையில் போட்டு டைரெக்டாக ப்ராஜெக்டில் போட்டு அவங்கள வந்து வேலை செய்ய சொல்லுவாங்க. ஆன் த ஜாப் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து சட்டப்படி செல்லாது. நீங்கள் ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்டரை வச்சு சொல்லிக் கொடுத்தால் மட்டுமே கன்சிடர் ஆகும். பெரும்பாலும் நிறுவனங்கள் அப்படி சொல்லிக் கொடுக்கறதில்ல. அப்போ எந்த காசுமே கட்டாமல், கோர்ட்டுக்கு போச்சுன்னா எந்த காசுமே கட்டாமல் இவங்க வந்து வெளியில் வர்றது தான் வந்து நடக்கும். ஓகே, நான் குறிப்பிட்ட மாதிரி இந்த வெளியில் போகிறாங்க இல்லையா, அதாவது அந்த கம்பெனி வேணாம்னு சொல்லிட்டு வெளியில் போகிறவங்க வந்துட்டு குறிப்பிட்ட நிறுவனங்களில் போய் சேரக்கூடாது, எங்களுடைய போட்டி நிறுவனம் அது, நான் காம்பிடன்ட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒன்று வாங்குறாங்கல்ல, அது எப்படி பார்க்குறீங்க? அது ஆக்சுவலாக சட்டத்தில் இடம் இருக்கா? ஏன்னா செக்ஷன் 27 ஆஃப் லேபர் ஆக்ட் வந்துட்டு அது வாய்டுன்னு சொல்லிட்டு நம்ம படிக்கிறோம். அதை வந்து தொடர்ச்சியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. நீ 4 வருஷம் அந்த கம்பெனிக்கு போகக்கூடாது, 2 வருஷம் அந்த கம்பெனிக்கு போகக்கூடாதுன்னு நிறைய த்ரெட்டன் பண்ணக்கூடிய விஷயங்களை பார்க்குறோம். அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது இது நீங்கள் சொன்ன மாதிரி இது இல்லீகல் தான், பிளேட்டன்ட் இல்லீகல். இது கான்ஸ்டிடியூஷனல் ரைட்டோட ஃபண்டமெண்டல் ரைட்டோட வயலேஷன். ஸோ இதை வந்து ஏன் தொடர்ச்சியாக நிறுவனங்கள் போடுதுன்னா, நமக்கு வந்து ஸ்டாண்டிங் ஆர்டர்னு ஒரு சட்டம் இருக்குது. ஸ்டாண்டிங் ஆர்டர் தான் ஒரு நிறுவனம் என்னென்ன சரத்துக்கள் வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் அக்ரிமெண்ட்டில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பூர்வமாக வரையறதுக்கு ஒரு பேஸ் டாக்குமெண்ட். அதை லேபர் டிபார்ட்மெண்ட் வந்து என்ஃபோர்ஸ் பண்ணணும். ஒவ்வொரு நிறுவனம், நீங்கள் ஒரு நிறுவனம் உருவாக்குறீங்கன்னா உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் அக்ரிமெண்ட் இதன் அடிப்படையில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணணும். லேபர் டிபார்ட்மெண்ட் பல ஆண்டுகளாக வெரிஃபை பண்ணாமல் அதை வந்து அந்த வேலையை பார்க்காம வந்து சும்மா இருக்காங்க. அந்த வேலையை பார்க்காதனால இந்த நிறுவனங்கள் தான் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் போட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்து போயிட்டாங்க. இதுதான் இந்த பிரச்சனைக்கு வந்து முக்கியமான காரணமாக இருக்குது. இதெல்லாம் லேபர் டிபார்ட்மெண்ட் ஒரு ரிவ்யூ பண்ணாங்கன்னா இதெல்லாம் இல்லீகல்னு சிம்பிளாக வந்து கேன்சல் பண்ணிட்டு போயிடலாம். இதை லேபர் டிபார்ட்மெண்ட் பல கம்ப்ளைண்ட் பண்ணியும் நான் பார்க்கவும் நான் மாட்டேன், நான் அதை போயிட்டு ரிவ்யூவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முடிவெடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க சட்டத்துக்கு புறம்பாக. ஸோ லேபர் டிபார்ட்மெண்ட் சட்டத்துக்கு புறம்பாக வேலை செய்யாமல் இருக்கிறது தான் இதுக்கான முக்கியமான காரணமாக பார்க்குறோம். ஓகே, இப்போ நான் சொன்ன மாதிரி டிசிஎஸ் மாதிரியான நிறுவனங்களே இப்படி செயல்படும் பொழுது தொடர்ச்சியாக அந்த பணி நீக்கம்ங்கிறது இருந்துகிட்டே இருக்குமா வருகிற ஆண்டுகள்லையும் சரி? ஏன்னா அடுத்தடுத்து பணி நீக்கம் இருக்கும், இந்த 12,000 நிற்க போகிறது இல்லை, மற்ற நிறுவனங்கள்லையும் நிறைய நீக்கம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக டிசிஎஸ் மாதிரியான ஒரு நிறுவனம் ரிலேட்டிவ்லி ஸ்டேபிள், எக்கனாமிக்கலி ஸ்டேபிள், பெரிய சைஸ்ன்றதுனால அதுக்கு வந்து அதுக்கான ஒரு பிராண்ட் வேல்யூ இருக்குது. அப்படியான நிறுவனம் இதை பண்ணும்போது 2014 இதுதான் பார்த்தோம். டிசிஎஸ் பண்ணும்போது தொடர்ச்சியாக எல்லா பெரும் நிறுவனங்களும் லைனாக பண்ணும். கோவிட்லேயும் அதுதான் பார்த்தோம். ஒரு பெரும் நிறுவனம் பண்ணும்போது தொடர்ச்சியாக எல்லா நிறுவனங்களும் பண்ணும். அவங்க பண்ணிட்டாங்க, இனிமேட்டு லெஜிட்டிமைஸ் ஆகிடுச்சு, நம்மளும் இதை வந்து பண்ணிடலாம், ஒரு செக்ஷனை வெளியில் அமைச்சிட்டா நமக்கு வந்து காஸ்ட் சேவிங்கு அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. எல்லாரும் பொதுவாக வந்து டெக்னாலஜி மாற்றம் இல்லை வாரு இல்லைன்னா வந்து அப்படின்னு ஏதாவது ஒரு பேரை சொல்லிட்டு நம்ம வந்து எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்றது தான் நடந்துட்டுருக்கு. இது கண்டிப்பாக நடக்கும். அதனால தான் யூனியனைஸ் ஆகாமல் இந்த கவர்மெண்ட்டுடைய இன்னபிலிட்டியும் அரசாங்கத்துடைய இன்னபிலிட்டியும் கம்பெனிஸோடைய இல்லீகல் ஆக்டிவிட்டியும் நம்ம வந்து தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்றது வி ஸ்ட்ராங்லி பிலீவ். லட்சக்கணக்கான ஆட்கள் வருடம் வெளியேறிட்டு தான் இருக்காங்களா? இந்த மாதிரி வெளியேற்றப்படுறாங்களா? கண்டிப்பாக வெளியேற்றப்படுறாங்க. போஸ்டல் சிக்னேச்சர் மூலிமா வெளியேற்றப்படுறாங்க. அவங்களுக்கு வந்து வேலை ஆனால் ஒவ்வொரு பீரியட் 6 மாதத்துக்குள்ளே அந்த மாதிரி வந்து கிடச்சிருது பெரும்பாலும். ஆனால் இன்னும் சில பேர் வந்து 1 வருஷமாகி வேலை கிடைக்காம, இல்லை அவங்க திறமைக்கு அவங்க படித்த படிப்புக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு வேலை, அந்த மாதிரி தான் போய் செட்டில் ஆகிற ஒரு ஏற்பாடு இருக்குது. இந்த கம்பெனிஸ் வந்துட்டு நிறைய காரணங்கள் அடிப்படையில் இந்த மாதிரி லே ஆஃபை கையாளுறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி காஸ்ட் கட்டிங் ஒன்று, ரெண்டாவது வந்துட்டு அந்த சர்வீஸ் வந்துட்டு நம்மளால் பெருசாக வாங்கி பண்ண முடியல அப்படிங்கிறத ஒரு விவாதமாக கொண்டு வராங்க. இது காரணம் என்னன்னு பார்க்குறீங்க? இந்திய நிறுவனங்கள் வந்துட்டு பெருசாக ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டில் வந்துட்டு கவனம் செலுத்தாதது ஒரு பெரிய காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா?
இல்லை, நமக்குன்னு ஒரு திறமை இருக்கு. இப்போ இந்தியாவில் இருக்கிற பெரும் நிறுவனங்கள் ஆமா. எல்லாமே வந்து உலகத்தில் இருக்க எல்லா ப்ரொடக்ஷன் செக்டார்ஸுக்கும் வந்து சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி கொடுக்கறதுல நம்பர் ஒன். ஸோ அப்படி இருக்கும்போது அது வந்து ஒரு தனி திறமை. இது வந்து அமெரிக்காலாம் போய் பண்ணவே முடியாது. ம். ஸோ மற்ற நாடுகள் இதை வந்து பண்ணுறதுக்கான ஒரு அது ஒரு பெரிய ப்ராசஸ், நாலேஜாக இருக்குது. ஸோ அந்த நாலேஜை அதாவது இண்டஸ்ட்ரியலைஸ்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் தான் நம்ம வந்து பண்ணுறது. ஸோ ஒரு காரை வந்து எப்படி வந்து ஒரு நிமிஷத்தில் 2 காரை வந்து உற்பத்தி பண்ணுறது வந்து ஹைலி ப்ரொடக்டிவோ, அதே மாதிரி தான் இங்கே வந்து நம்ம பண்ணுற சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டும் ஹைலி ப்ரொடக்டிவ். இந்த தொழில்நுட்பத்தை, இந்த முறையை நம்ம வந்து இன்னும் அதிகப்படுத்தலாம். அதை கூட சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டும் பண்ணலாம். இது வந்து தாழ்ந்த ஒரு விஷயம் கிடையாது. ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் பல ஸ்டார்ட் அப்புகள் உருவாக்கணும். சைனா மாதிரி வந்து அவங்களுடைய பாப்புலேஷனை வந்து அவங்க வந்து அதிகமாக பயன்படுத்தி அங்கே ஏகப்பட்ட சாஃப்ட்வேர் டூல்ஸை வந்து உருவாக்கியிருக்காங்க. அந்த மாதிரி நம்மளும் வந்து இங்கே பண்ணுறதுக்கான மார்க்கெட் உருவாக்கணும். இதெல்லாம் வந்து இந்திய அரசு பண்ண வேண்டிய விஷயம். பட் நம்ம ஓவர் டிபெண்ட் ஆன் அமெரிக்காவும் ஓவர் டிபெண்ட் ஆன் யூரோப்பும் வந்து இருக்கும். இப்போ கூட ட்ரம்ப் என்ன பேசியிருக்காருன்னா, ஏன் நீங்கள் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு இந்தியா கிட்ட கொடுக்குறீங்க, ஏன் நான் இங்கே பண்ணக்கூடாது, இங்கே நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்ஸ் போடுவேன்னு, அதை டேரிஃப் போடுவேன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் போட ஆரம்பித்தாங்கன்னா நமக்கு ஒரு பெரிய வேலைவாய்ப்பு வந்து காலியாகும். அது உள்ளுக்குள்ளே இருக்கிற நம்ம பாப்புலேஷனுக்கு, நம்ம மக்களுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணாமல் இதை வந்து நம்ம கண்ட்ரோலே பண்ண முடியாது. இப்போ இந்த ஜிசிசின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்னு சொல்லிட்டு, அதாவது அந்த நிறுவனங்கள் வந்துட்டு இப்போ டிசிஎஸ் மாதிரியான ஒரு கம்பெனிகிட்ட கொடுத்து அந்த சர்வீஸ் வாங்குறதுக்கு பதிலாக அவங்களே கிளை நிறுவனங்களை உருவாக்கி இந்தியா மாதிரியான நாட்டில் வந்துட்டு பணியமர்த்துறது இருக்கு இல்லையா, அது வந்து ஸ்டெபிளைஸ் ஆகிட்டு வருது இந்தியா மாதிரியான நாட்டில் அப்படின்னு சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மை? அங்கே வேலை வாய்ப்புகள் உருவாக்கிட்டு இருக்கா? கண்டிப்பாக. இப்போ வந்து நமக்கு தமிழ்நாட்டில் ஜிசிசி பாலிசின்னு வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தாங்க. 1 லட்சத்துக்கு மேலே சம்பளம் வாங்குறவங்களுக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன் ஆர் நிறுவனங்களுக்கு எக்ஸம்ஷன், ஊழியர்களுக்கு இல்லை. நிறுவனம் வந்து 1 லட்சத்துக்கு மேலே மாதம் சம்பளம் கொடுத்துச்சுன்னா எக்ஸம்ஷன் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் பெண்களுக்கான வேலைவாய்ப்பு அதிகரிச்சா இங்கே வந்து எக்ஸம்ஷன் வாங்கிக்கலாம் நிறுவனத்துக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பாலிசி மேக் பண்ண தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்டாச்சு. ஸோ இந்த ஜிசிசி பாலிசி பல்வேறு மாநிலங்கள் இது அதே மாதிரி வந்து சிமிலர் லைன்ஸில் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஜிசிசி ஒன்றும் இல்லை, அவுட் சோர்சிங், இது இன்சோர்சிங் அப்படின்றது தான் வந்து சொல்கிறாங்க. இன்சோர்சிங்னா அதே நிறுவனம் இங்கே ஒரு ஆஃபீஸை அமைச்சு டிசிஎஸ் காக்னிசன்ட் மாதிரியான நிறுவனங்களுக்கு பதிலாக அவங்களே வந்து அதே எம்ப்ளாயீஸை வந்து வாங்கி இங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸ் மற்ற நாடுகளில் இருக்கிற அதனுடைய ஆஃபீஸுக்கு டிசிஎஸ் எப்படி அவுட் சோர்ஸ் எம்ப்ளாயியாக ஒர்க் பண்ணாலும் அதே மாதிரி இங்கே வேலை செய்வாங்க. ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனால் இங்கே கிடைக்கிற இந்த நிறுவனங்கள் வந்து சம்பளத்தை டிசிஎஸ் கம்பேர் பண்ணும்போது அதிகமாக கொடுக்குறாங்க. ஏன்னா டிசிஎஸ் சார்ஜ் பண்ணது வந்து அதிகம் அங்கே யூரோப்போ யூஎஸ்லேயோ. அதே நிறுவனம் இங்கே வந்து கம்பெனி போடும்போது அவங்க அதுலேருந்து ரொம்ப ஃப்ராக்ஷன் ஆஃப் காசில் வந்து தாராளமாக ஹை குவாலிட்டி டிசிஎஸ் கிட்டேருந்து, காக்னிசன்ட் கிட்டேருந்து, அசென்சர் கிட்டேருந்து ஊழியர்களை ஈஸியாக எடுத்து அவங்களால கொடுக்க முடியுது. ஓகே, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இப்போ அந்த கம்பெனிகளுக்கு சிக்கலாக மாறிக்கிட்டு இருக்கோம். டிசிஎஸ் மாதிரியான கம்பெனிகளுக்கு அது வந்து ஒரு பார்ட் ஆஃப் அட்ரிஷனை வந்து அது வந்து போகுது. கண்டிப்பாக இது வந்து ஒரு போட்டியை உண்டு பண்ணும், வேலை திறனை வந்து அதிகரிக்கும், சம்பளத்தை வந்து கூட்டும். ஓகே, ஜிசிசியில் இந்த ஒரு சிக்கல் இருக்கா? பெரிய அளவுக்கு ஆளுங்களை ரெக்ரூட்மெண்ட் பண்ண முடியாதோ? ஏன்னா இப்போ ஒரு டிசிஎஸ் மாதிரியான கம்பெனி ஆல்ரெடி வெல் எஸ்டாப்ளிஷ்டாக இருக்குது, விப்ரோ இருக்குது அப்படின்னாக்கா அங்கே ஒரு பெரிய அளவுக்கு அமௌண்ட்டில் வந்துட்டு ஆட்கள் வேலை பார்ப்பாங்க. இந்த மாதிரியான ஜிசிசிஸில் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்களோ, அது ஒரு சிக்கலோ? ஆமாம், ஜிசிசிஸோட எண்ணிக்கை வந்து படிப்படியாக தான் வந்து வளருது. டிசிஎஸ் காக்னிசன்ட் மாதிரி வளர்ச்சி வந்து பிரம்மாண்டமான வளர்ச்சியெல்லாம் இல்லை, 14-15% வளர்ச்சியெல்லாம் வந்து இல்லை. ஓகே, ஜிசிசியோட வளர்ச்சி வந்து குவாலிட்டியாக ஹைலி ஸ்கில்ஃபுல் ஜாப்ஸ் வந்து இந்தியாவில் வந்து வளர்கிறதுக்கான ஏற்பாடாக இருக்குது. இந்த வேலைகள் வந்து வளர்றது வந்து ரேட்டு வந்து கம்பேரிட்டிவ்லி கம்மி தான். இதை ஒட்டி ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு கொஸ்டின் என்னன்னாக்கா, இந்த மாதிரியான பணி பாதுகாப்பு இல்லாத சூழலில் தான் நிறைய பேர் தனியார் நிறுவனங்களில் வேலை பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட பொதுத்துறை நிறுவனங்களே எக்கச்சக்க போராட்டங்கள் இருக்குது, ஆனாலும் ஓரளவுக்கு பணி பாதுகாப்பு உண்டு, நம்ம வந்துட்டு கடைசி வரைக்கும் வேலை செய்ய முடியும், அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குது இல்லையா? இங்கேருந்து நிறைய பேர் வந்து அந்த திசை மாற்றம் நிறைய நடக்குது, நிறைய பொதுத்துறை நிறுவனங்களை நாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா ஒரு பேச்சு இருக்குது. எப்பயுமே அது ஒரு கிரேஸ் இருக்குது. இப்போ இன்னும் கூட பொதுத்துறை நிறுவனங்களை நோக்கி நகரணும் அப்படிங்கிற ஒரு பொருள் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த நிறுவனங்கள் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு இருக்கு இல்லையா? பொதுத்துறை நிறுவனங்கள் புதுசாக உருவாக்கப்படாது, அதெல்லாம் வந்துட்டு எந்த அளவுக்கு விளைவுகளை ஏற்படுத்துன்னு நினைக்கிறீங்க? அது ஒரே ஒரு விளைவு தான். பியூன் வேலைக்கு பிஹெச்டி முடித்தவங்க வந்து லைனில் 30,000 பேருக்கு மேலே அப்ளை பண்ணுறது தான் இதோடைய விளைவு. ஏன்னால் அந்த பியூன் வேலை இருந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய குடும்பம் ஸ்டேபிளாக இருக்கும், இங்கே இருந்தால் எனக்கு இப்போதைக்கு காசு கிடைக்கும், அது கொடுக்குற டார்ச்சரும் மென்டல் ஹெல்த் ப்ராப்ளமும் அதனால் ஏற்படுற பிரச்சனைகளும் எனக்கு அதோட இது வந்து பெட்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிற சூழ்நிலை தான் இருக்குது. நமக்கு பொதுத்துறை வந்து அதிகப்படுத்துறது ஒரு சைடு கண்டிப்பாக வேலைவாய்ப்புகளை உருவாக்கணும். அதே சமயம்
தனியார் துறையில நம்ம வந்து அதுக்கு இது மாற்று கிடையாது. ஆமா. ஏன்னா அவ்வளவு பேருக்கு வேலை கொடுக்க முடியாது. ஆமா, வேலை கொடுக்க வாய்ப்பு துறையில. கிடையாது. தனியார் துறையை இன்னும் வந்து செக்யூரா கொண்டு வர்றதுக்கு எப்படி அப்படின்றது தான் வந்து அரசு வந்து பண்ணணும். அப்படி செக்யூரா பண்ணிட்டா தாராளமாக அங்கிருந்து இங்க வரும், இங்கிருந்து அங்க போறது வந்து கம்மியாகும். இவ்வளவு பெரிய போட்டியும் ஒரு பியூன் ஜாபுக்கு இவ்வளவு பெரிய போட்டி வந்து வருவது வந்து தவிர்க்கப்படலாம். நிறைய தகவலை பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. தேங்க்யூ.